இன்னைக்கு வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. அதனால காலையில இன்னைக்கு 6 மணிக்கே எந்திரிச்சிட்டேங்க. கீழ கார் பார்க்கிங், ஸ்டேர்கேஸ் இது எல்லாமே கழுவி தள்ளிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா தான் இப்போ வீட்லயே நான் வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிரிட்டி ஃபேமிலி அப்படிங்கிற ஐடியில இருந்து மியூபின் அப்படிங்கிற சிஸ்டருக்கு நேத்து பிறந்த நாள். முதல்ல அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்த சொல்லிடுறேன். ஹாப்பி பர்த்டே மியூபின். கடவுளோட அனுகிரகம் உங்க குடும்பத்துக்கு எப்பவுமே கிடைக்கணும்னு நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பா அந்த கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த பெட்ஷீட் இந்த பெட்டுக்கு வாங்கினதே இல்ல. சரி போட்டு பார்க்கலான்னு போட்டு பார்த்தேன். ரொம்ப சின்னதா இருந்துச்சு. அதனால அத எடுத்துட்டு நான் பெரிய பெட்ஷீட் போட்டுட்டேங்க. வீட்டு வேலைக்கு யாரும் இல்லாம போயிடுவேன். வேலை செய்யவே கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு. நார்மல் டேஸ்ல எப்படியோ பண்ணிடுறேன். ஆனா வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வர்றாங்கன்னா, அந்த மாதிரி சமயத்துல எல்லாமே செய்ய வேண்டியிருக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலையும் வீட்ல நம்ம செய்ய வேண்டியிருக்கா. அதனால ரொம்பவே டயர்ட் ஆயிடுது. இந்த பெட்ஷீட்டுக்கு செட்டா வந்த பில்லோ கவர் தேடி தேடி பார்க்குறேன். 1 தாங்க கிடைச்சது. சரி 1த்துக்கு மட்டும் அத போட்டு விட்டுட்டு மத்த 2த்துக்கும் வேற பில்லோ கவர் போட்டுட்டேங்க. 3ம் 3 விதமா இருக்கு. கலர் எப்படி இருந்தா என்னங்க? நமக்கு சுத்தமா இருந்தா போதும். பெட்ஷீட் மாத்திட்டு அப்படியே பாத்திரம் தேய்க்கிறதுக்காக போயிட்டேங்க. பாத்திரம் நெறையவே இருந்தது. நேத்து ஈவினிங் தான் வரேன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. வீட்ல 4 பேருமே இருக்கோம். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியம் சமையலு, நைட்டு டின்னர் இதெல்லாம் பண்றதுக்கே ரொம்ப டயர்ட் ஆயிடுது. சரி அவங்க ஃபோன் பண்ணி சொன்ன உடனே காலையில எல்லாத்தையுமே பார்த்துக்கலான்னு அப்படியே விட்டுட்டேங்க. இப்ப இதுல இருக்கிற பாத்திரம் கொஞ்சம் தாங்க. இன்னும் கிச்சன்ல சாம்பாரு, ரசம் எல்லாம் அப்படி அப்படியே இருக்கு. இத தேய்ச்சு போட்டுட்டு, அது எல்லாமே சூடு பண்ணி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு, அந்த பாத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து அதையுமே தேய்க்கணும். வரப்போற கெஸ்ட்டு எங்க ஊரு தாங்க. 6த்துலேருந்து 12th வரைக்கும் என் கூட படிச்சவரு. அவங்க பொண்ணுக்கு கல்யாணம். அதனால இன்விடேஷன் குடுக்கறதுக்காக அவரும், அவரோட மனைவியும் வீட்டுக்கு வராங்க. காலையில 6 மணிக்கே பஸ் ஏறுறேன்னு சொன்னாங்க. அப்படி ஏறுனா கூட இங்க 12 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. இங்க வந்து இன்விடேஷன் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா வேற ஒரு இடத்துக்கும் போணும்னு சொன்னாங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமையலும் சீக்கிரமா முடிச்சுட்டேன்னா, அவங்க வந்த பிறகு கொஞ்ச நேரம் பேசிட்டு, சாப்பிட்டு அவங்களும் கிளம்புறதுக்கு கரெக்ட்டா இருக்குங்க. 3 டேஸ் ஒன்ஸ் தான் நான் வந்து மேல இருக்கிற ஃப்ளோரே நான் மாப் பண்ணுவேன். ஆல்ரெடி 3 டேஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு கண்டிப்பா மாப் பண்ணியே ஆகணும். மேல, கீழ அப்படின்னு நெறைய வேலை இருக்கிறதுனால, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்ற வேலைய என் பொண்ணுக்கு குடுத்துட்டேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருக்குமே நூடுல்ஸ் தான். என் பொண்ணு சூப்பரா பக்காவா பண்ணிடுவா. எக்ஸ்ட்ரா ஆனியன், கரம் மசாலா, சில்லி பவுடர், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு சூப்பரா பண்ணுவா. 4 பேருக்கும் ஒண்ணா அவளுக்கு சேர்த்து செஞ்சு குடுக்க தெரியாது. அதனால தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கா செஞ்சு குடுத்துருவா. எப்படியோ ஒண்ணு பண்ணி குடுத்தா போதும். எனக்கு கிச்சன்ல வேலை பண்ணாம வீட்டு வேலைய முடிச்சுட்டேன்னா, மதியம் லஞ்ச் பண்றதுக்கு எனக்கு கரெக்ட்டா இருக்கும். பாத்திரத்த தேய்ச்சு முடிச்சுட்டு, அப்படியே வீடு கூட்டுறதுக்காக வந்துட்டேன். வீடு கூட்டிக்கிட்டே அங்கங்க ஒண்ணு ஒண்ணு கிடந்தது. அதெல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டே வந்தேங்க. ஹால்ல சோஃபா இருக்கிற இடத்துல ஃபேனே கிடையாது. வீட்ல ஏற்கனவே ஒரு பெடஸ்டல் ஃபேன் இருக்கு. ஃபேனோட மூடியில இருக்கிற லாக் வந்து உடைஞ்சு போயிருந்தது. எப்படியோ என் பையன் அத ரெடி பண்ணி ஓட வச்சாச்சு. இந்த 1 மாசமா சோஃபா கிட்ட எந்த ஃபேனுமே இல்லாம ரொம்பவே கஷ்டமா இருந்தது. சொல்லப்போனா இந்த 1 மாசமா யாருமே சோஃபா கிட்ட உட்காரவே இல்லைங்க. ஏன்னா அந்த இடத்துல காத்து வசதியே கிடையாது. எல்லாருமே ரூம்ல ஃபேன போட்டுட்டு உட்காந்துப்போம். அப்படி இல்லையா ஹால்ல ஃபேனுக்கு கீழ பெரிய பாயா போட்டுட்டு ஃபேனுக்கு கீழவே படுத்துறது. சோஃபா மேல உட்கார்றதா இருந்தா சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு மேல தாங்க உட்காருவோம். எப்படியோ இந்த சம்மர தள்ளுறதுக்கு ஓரளவுக்கு ஃபேன ரெடி பண்ணியாச்சு. எப்பவுமே சீலிங்ல இருக்கிற ஃபேன விட, இந்த மாதிரி டேபிள் ஃபேன், பெடஸ்டல் ஃபேன்ல நல்லாவே சூப்பரா சில்லுன்னு காத்து வருங்க. நான் வீடு கூட்டிட்டு இருக்கும்போதே என் பையன் மாப்பு கொண்டு வந்துட்டான். அவனே வீடு தொடச்சு தரேன்னு சொல்லிட்டான். அதனால எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சம் ஆச்சுங்க. கீழ என் பையன் மாப் பண்ணிட்டானா, மேல போய் கூட்டி நான் வந்து மாப் பண்ணிடுவேன். ரெகுலராவே டெய்லி நம்ம வீட்ல ப்ராப்பரா வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. வீடு கூட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு நாள் சோம்பேறித்தனமா உட்காந்துட்டாலும் ஒவ்வொன்னுத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே கூட்டிக்கிட்டே வர்றது பெரிய பாடா இருக்கு. நேத்து அப்படிதான் சோம்பேறித்தனமா விட்டுட்டேன். இன்னைக்கு காலையில வீடு கூட்டும் போதே எவ்வளோ கிளீன் பண்ணிக்கிட்டே அப்படியே கூட்டிக்கிட்டே வரேன் பாருங்க. வீடு கூட்டி முடிச்சுட்டு சோஃபா மேல நேத்து மடிச்சு வச்ச கொஞ்சம் துணி இருந்தது. அதையும் அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஏர் வாஷ் பண்ற அன்னைக்கு தலைக்கு டவல கட்டிக்கிட்டு கீழே வந்தோம்னா அந்த டவலு கீழவே கிடக்கும். அங்கங்க இருந்த ஒரு டவலையும் எடுத்துக்கிட்டேன், துணியையும் எடுத்துக்கிட்டேன். பெட்ரூம்ல ஒரு குயில்ட் இருந்தது. அந்த குயில்ட்டையும் அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதை வாஷ் பண்ணி போட்டுறணும். மேலே போயிட்டு வாஷிங் மிஷினும் ஆன் பண்ணி விட்டுட்டு குளிச்சுட்டு போய் கடைக்கு போய் மட்டனும் வாங்கிட்டு வந்துட்டேன். மட்டன் குழம்பு செய்யறதுக்காக ஒரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கிட்டாங்க. இஞ்சி பூண்டு நைட்டே உரிச்சு வச்சுட்டேன். 2 தக்காளியும் சைடில் எடுத்து வச்சிருக்கேங்க. ஒரு 15 வருஷமா ஒரே கடையில தாங்க மட்டன் வாங்குவோம். ரொம்ப சூப்பரா இருக்கும், இலசாவும் இருக்கும். ஆனா அந்த கடை பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும்தான் ஓப்பன் ஆகும். சண்டே கெஸ்ட் வந்தாங்கன்னா வாங்கிட்டு வந்து செய்யறதுக்கு வசதியா இருக்கும். வீக் டேஸ்ல வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். லேஅவுட்லயே ஒரு மட்டன் கடை இருக்கு. அந்த மட்டன் கடையில தான் எப்பவுமே வாங்கிட்டு வருவேன்.
அங்க வாங்குற மட்டன் என் பசங்க பிடிக்கிறதே இல்ல. வெள்ளாடுன்னு கேட்டு தான் வாங்குவேன். அது என்ன செம்மறி ஆடும் மிக்ஸ் பண்ணி குடுத்துருவாங்களா என்னன்னு தெரியல. பசங்களுக்கு அந்த டேஸ்ட்டே பிடிக்கிறது இல்லைங்க. இன்னைக்கும் அங்கருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். கூடவே ஒரு செவரட்டியும் இருந்தது. என் பொண்ணுக்கு செஞ்சு தரலான்னு அதையும் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு மட்டன் வாஷ் பண்ணும்போதே செம்மறி ஆடு ஸ்மெல்லு தான் வந்தது. அதனால இன்னைக்கு மட்டன் குழம்போட செய்முறையே மாத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆல்ரெடி வெங்காயத்தை வதக்கி வச்சுட்டு தான் நான் மட்டனே வாஷ் பண்றேன். மட்டன் இந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் வேற மெத்தட்ல மசாலா வதக்கி செய்யலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேங்க. இந்த அலுமினிய பாத்திரம் மட்டன், சிக்கன், ஃபிஷ் இதெல்லாம் வாஷ் பண்றதுக்காகவே அப்படியே வச்சிருக்கேங்க. அலுமினியத்திலேயே சாஸ்பேனும் ஒண்ணு வச்சிருக்கேன். அது வந்து அரிசி ஊற வைக்கிறதுக்கு, புளி கரைக்கிறதுக்கு, காய்கறி எல்லாம் அலசறதுக்காக அத வச்சிருக்கேன். இப்ப மசாலா வதக்குறதுக்காக யூஸ் பண்ற அலுமினிய கடாய் வந்து அம்மா கிட்ட இருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். கொஞ்சமா கடாயில எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சம் தனியா சேர்த்துக்கிட்டேன். மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாமும் சேர்த்துக்கிட்டேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாமே ஒரு 2, 2 சேர்த்துக்கிட்டேன். காஞ்ச மிளகா ஒரு 6 சேர்த்துக்கிட்டேன். ஏற்கனவே வதக்கி வச்ச வெங்காயத்தையும் இதுலயே கொட்டி அப்படியே அதையும் வதக்கி விட்டுட்டேங்க. இஞ்சி பூண்டு இருந்தா இதுலயே சேர்த்துருக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து பேஸ்ட்டா அரைச்சு வச்சுட்டேன். அதனால இஞ்சி பூண்டு நான் இதுல சேர்க்கல. மசாலாவை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து விட்டுட்டு அப்படியே ஓரமா வச்சு விட்டுட்டேங்க. அந்த மசாலா ஆறுறதுக்குள்ள நான் வந்து குக்கர்ல குழம்பு இப்ப தாளிச்சு விட்டுற போறேன். தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டேன். சோம்பும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமா நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. மசாலா வதங்கின கடாயிலேயே கொஞ்சம் எண்ணெய் இருந்தது. அதனால மசாலாவை வேற ஒரு பவுலுக்கு மாத்திட்டு அந்த கடாயில இருந்த எண்ணெயும் இந்த குக்கர்லயே சேர்த்து விட்டுட்டேன். இந்த கடாய் ரொம்ப லைட் வெயிட்டான கடாய். வெண்டைக்காய் வதக்கிறதுக்கு, உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தாலே போதும். சூப்பராக கடாயில் ஒட்டாமல் ஈஸியாக உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ண முடியுதுங்க. அவசரமாக சமையல் பண்ணுற நேரத்தில் இந்த கடாயில் மசாலாலாம் வதக்கிடுவேன். சீக்கிரமாகவே வதங்கிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கின பிறகு தக்காளியும் சேர்த்து விட்டுட்டேன். தக்காளி கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்து விட்டுட்டேங்க. கடைசியா மட்டனும் சேர்த்துட்டேன். எப்பவுமே தாளிக்கும் போது சென்டர் பர்னர்ல வச்சு தாளிச்சிருவேன். தாளிச்சு முடிச்ச பிறகு சைட்ல இருக்கிற பர்னருக்கு மாத்திக்குவேன். இப்போ அதே மாதிரி தான் சைட்ல இருக்கிற பர்னருக்கு எடுத்து வச்சுட்டேன். மட்டன் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும் நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அரைக்கிறதுக்காக காஞ்ச மிளகா நான் ஒரு 5 தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். கடைசியா அரைச்சு வச்ச மசாலாவையும் இது கூடவே சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். உப்பு, காரம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே குக்கர மூடி போட்டு மூடி வச்சுட்டேங்க. இன்னைக்கு வந்து மட்டன் குழம்பு செஞ்சுட்டு முட்டைய வேக வச்சு தக்காளி தொக்கு மாதிரி பண்ணி அதில் முட்டைய வேக வச்சு போட போறேன். இதெல்லாம் செஞ்சு முடிச்சு டைம் கிடைச்சா போய் ப்ரான்ஸ் வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன். அதுக்குள்ள அவங்க வந்துட்டாங்கன்னா இந்த சமையலை அப்படியே விட்டுறலான்னு இருக்கேங்க. அவ்வளோதான். சென்டர் பர்னர்ல கடாயை எடுத்து வச்சாச்சு. இப்போ தக்காளி தொக்குக்காக நான் இப்போ தாளிக்க போறேன். சம்மர் அப்படிங்கிறதுனால ரசம் வைக்கல, தயிரே போதும்னு விட்டுட்டேன். இது கூடவே வெள்ளரிக்காவும் இருக்கு. வெள்ளரிக்காவும் கட் பண்ணி வைக்க போறேன். வந்த உடனே அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக லெமன் ஜூஸும் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி தொக்கு செய்கிறதுக்காக கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கடுகும் சேர்த்துக்கிட்டேன். கடுகு நல்லா வெடித்த பிறகு பொடியாக கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பொடியாக கட் பண்ணி வச்ச 2 தக்காளியை கட் பண்ணி நல்லா ஆயில்லையே ஃப்ரை பண்ணி விட்டுட்டேங்க. இந்த மாதிரி செய்யும் போது கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்க்க மாட்டேன். இப்படி நம்ம ஆயிலே ஃப்ரை பண்ணி செஞ்சோம்னா தான் முட்டையோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா ஆயிலே ஃப்ரை ஆன பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் தனியா பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். தக்காளி நல்லா வதங்கி கொஞ்சமாக ஆகும் இல்லையா, அந்த மாதிரி சமயத்தில் தான் நான் உப்பே சேர்ப்பேங்க. ஏன்னா எப்போவுமே தக்காளி வதங்கி கொஞ்சமாக ஆகும் பாருங்க, அந்த மாதிரி சமயத்தில் உப்பு போட்டாதாங்க நமக்கு கரெக்டாக இருக்கும். தக்காளி லோ ஃப்ளேம்லேயே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. கடைசியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியும் போட்டு விட்டுட்டு முட்டையை கட் பண்ணி அப்படியே தக்காளி தொக்குல சேர்த்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. இதில் வேணும்னா நம்ம பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இன்னைக்கு மட்டன் வந்து ஒரு 3/4 கேஜிக்கு மேலே கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கினேங்க. வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டோட சேர்த்து 5 பேர் தாங்க. அதனால 3/4 கேஜி மட்டனே போதும்னு விட்டுட்டேன். எப்போவுமே மட்டன் குழம்பு வச்சான்னு வச்சுக்கோங்க, இந்த குக்கரில் வச்சு அப்படியே விட்டுருவேன். எப்போ தேவையோ அப்போ சூடு பண்ணிப்பேன். ஏன்னா இந்த நான்வெஜ் பண்ணுற அன்னைக்கெல்லாம் பூனை தொல்லை ஜாஸ்திங்க. பாத்திரத்தில் குழம்பு ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சாலும் இந்த பூனைங்க அது மேலே இருக்கிற தட்டத்தை ஈஸியாக தள்ளி விட்டுறாங்க. அதனால எப்போவுமே சேஃபாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இதுலேயே குழம்பு வச்சிருவேன். இதுலேயே அப்படியே மூடி வச்சிருவேன். ரைஸ் வைக்கிறதா இருந்தால் இன்னொரு குக்கரில் வச்சு விட்டுப்பேங்க. மட்டன் குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது. கொஞ்சமாக நல்லா திக்காக வச்சு விட்டுருக்குங்க. சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு பண்ணி முடிக்கும் போது கரெக்டாக 12 மணி. ஃபோனும் வந்துருச்சு. எந்த ஸ்ட்ரீட்டுன்னு தெரியல அப்படின்னு கேட்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அதனால வெளியே போய் எட்டி பார்த்தேங்க.
எந்த தெரு தெருலன்னு ஒரு 2, 3 தெருவா சுத்தியிருக்காங்க. நான் வந்து சமைக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். எப்பவுமே வீடியோ ஆன்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது கால் வந்துச்சுன்னா, நமக்கு வந்து ரிங் ஆகுற சவுண்டே கேட்காதுங்க. அப்படிதான் இன்னைக்கும் ஆயிடுச்சு. எப்பவுமே இந்த மாதிரி சமயத்துல அடிக்கடி ஃபோன் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். கொஞ்ச நேரம் பார்க்கல. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு ஃபோன் வந்ததே தெரியாம போயிடுச்சு. வந்தவங்களுக்கு முதல்ல தண்ணி, அதுக்கப்புறமா லெமன் ஜூஸும் குடுத்து விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோங்க. இவங்களோட பொண்ணு கல்யாணத்துக்கு தாங்க நான் நெக்ஸ்ட் மந்த் ஊருக்கே போறேன். ஏற்கனவே ஒரு முறை இஸ்லாம் மதத்துல எப்படி கல்யாணம் பண்றாங்க அப்படின்னு பார்த்துருக்கேன். இப்ப இவங்க பொண்ணோட கல்யாணத்த 2வது முறையா பார்க்க போறேன். என் பொண்ணுக்கு இப்ப டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மந்த் ஃபுல்லா எக்ஸாமு. அவள எங்கேயுமே கூட்டிக்கிட்டு போ முடியாது. வீட்ல கண்டிப்பா யாராவது ஒருத்தர் இருந்தே ஆகணும். கொஞ்ச நேரம் பேசி முடிச்சுட்டு அப்படியே வீடெல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க. அவங்களும் ஊர்ல வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆன உடனே வீட்டு வேலைய அப்படியே நிறுத்திட்டு பொண்ணு கல்யாணத்த இப்ப செய்றாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வீட்டுக்கு நான் முதல் முறையா போனப்ப, அவங்க ஒய்ஃப்க்கு அந்த அளவுக்கு தமிழே பேசத் தெரியாது. இந்த முறை பார்த்தா தமிழ் வந்து அவ்ளோ சூப்பரா பேசுனாங்கங்க. கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. வீடு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வந்த பிறகு, இவங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு, சாப்பாட பரிமாறி விட்டுட்டேன். இந்த பிஸியில நான் அத எல்லாமே வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே ஆட்டோ புக் பண்ணி தர சொன்னாங்க. புக் பண்ண உடனே அவங்க கிளம்பிட்டாங்கங்க. என் பொண்ணு எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கா. ஹஸ்பண்ட் ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால வீடியோ எடுக்கிறதுக்கே நான் மறந்துட்டேன். ஏன்னா வேற ஒருத்தருக்கு இன்விடேஷன் குடுக்கணும். குடுத்து முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் ஊருக்கு கிளம்பணும். அதனால லேட் ஆகுதுன்னு அவங்க கிளம்பிட்டாங்க. மே மாசம் கல்யாணம். இங்க பெங்களூர்லயே செம்மையா வெயில் கொளுத்துது. ஊர்ல நான் எப்படி தான் போய் சமாளிக்க போறேன் எனக்கே தெரியலங்க. அவங்க கிளம்புன பிறகு சாப்பிட்டு ஃபுல்லா நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேங்க. ஏன்னா, இன்னைக்கு அதிகமா எனக்கு மாப் பண்ற வேலை இருந்ததுனால, கையெல்லாம் ரொம்ப வலியா இருந்தது. சாயங்காலத்துக்கு மேல வீடியோ எடுத்தது எல்லாத்தையுமே அப்படியே கொஞ்சம் எடிட் பண்ணி வச்சேன். எப்பவுமே ஃபோனு கன்டினியூஸா யூஸ் ஆயிட்டே இருக்கிறதுனால, வீடியோ எடுக்க வேண்டியது, சார்ஜ் போட வேண்டியது. வீடியோ எடுக்க வேண்டியது, சார்ஜ் போட வேண்டியது. என்ன மாதிரி என் ஃபோனுக்கும் ரெஸ்ட்டே இல்லாம போயிடுச்சுங்க. காலையிலேயே பெட்ஷீட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, அழுக்கு பெட்ஷீட் எல்லாமே மிஷின்ல போட்டு அப்படியே வெளிய காய போட்டுருந்தேன். வானம் நல்லா மூடிக்கிட்டு இருந்துச்சு. துணி எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படியே கையோட கையா மடிச்சியும் வச்சுட்டேங்க. இந்த துணி மடிச்சு வச்சுட்ருக்கும்போதே செம்ம மழைங்க. கன்டினியூஸா ஒரு 3/4 ஹவருக்கு நல்லா செம்ம மழை. ஒரு 2 நாளைக்கு இங்க பெங்களூர்ல நல்லா சில்லுன்னு இருக்க போகுது. எங்க வீட்டு பக்கம் மழை பெய்யும்போது ஐஸ் எல்லாம் விழல. ஆனா பெங்களூர் சிக்பேட்டையில ஐஸ் எல்லாம் விழுந்திருக்குங்க. துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டேன். மதியம் வச்ச மட்டன் குழம்பு இன்னும் கொஞ்சம் அப்படியே இருக்கு. மாவு இருக்கு. நைட்டுக்கு அதுக்கே ஆளுக்கு 2 தோசை ஊத்திக்கிட்டா போதுங்க. நைட்டுக்கு எதுவுமே சமைக்க தேவையில்ல. நைட்டு சீக்கிரமாவே சாப்பிட்டு முடிச்சுட்டு, வாய்ஸ் ஓவர் குடுத்துட்டு, அப்படியே படுக்க வேண்டியது தாங்க. நைட்டு என் பொண்ணு தோசை வேணான்னு சொல்லிட்டா. கர்ட் ரைஸ் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டா. எனக்கு மட்டும் 2 தோசை ஊத்திக்கிட்டேன். மிச்சம் இருந்த குழம்ப அப்படியே சூடு பண்ணிட்டு ஆஃப் பண்ணியும் விட்டுட்டேன். கிச்சன்ல காலியான பாத்திரத்தெல்லாம் கொண்டு போய் வெளிய சிங்க்லயும் போட்டு விட்டுட்டேன். கடைசியா கிச்சன் கவுண்டர் டாப்ப லைட்டா அப்படியே தொடச்சு விட்டுட்டு போய் படுத்துட்டேங்க. நேத்து ஃபுல் டே விளாக் தாங்க இது. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. குட் நைட்.